பல போராட்டங்களுக்கு பின்ன செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு. இனி அவர் என்ன செய்ய போறாரு, யாரை டார்கெட் பண்ண போறாரு, அவரோட செயல்பாடுகள் இனி எதை நோக்கி இருக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 471 நாள் சிறைவாசத்துக்கு பின்னர் அமலாக்கத்துறையோட கடுமையான பிடியை தளர்த்தி ஜாமீன் வாங்கி வெளியே வந்திருக்காரு செந்தில் பாலாஜி. அவர் வெளியில வந்தது குறித்து அரசியல் கட்சிகள் எல்லோரும் விதவிதமான விமர்சனங்களை வச்சுட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகள் எல்லாம் செந்தில் பாலாஜியை கழுவி ஊத்தினாலும் ஒரு பெரிய தியாகி அளவுக்கு செந்தில் பாலாஜி ட்ரீட் பண்றாங்க. ஊழல் கேஸ்ல உள்ள போனவனுக்கு எதுக்கு இவ்வளோ மரியாதைன்னு பாஜக, நாம் தமிழர்னு எதிர்கட்சிகள் திமுகவினரோட கொண்டாட்டத்தை விமர்சனம் செய்துட்டு வராங்க. நீங்க என்ன வேணா செய்யுங்கடா, நாங்க அவரை கொண்டாட தான் செய்வோம்னு திமுக கட்சியினர் பட்டாசு வெடிச்சு எல்லாருக்கும் இனிப்புகள் கொடுத்து ரொம்ப எமோஷனலா செந்தில் பாலாஜியோட வருகையை திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு வராங்க. திமுக அமைச்சர்களும் செந்தில் பாலாஜிக்கு வார்ம் வெல்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. அமைச்சர் பொன்முடி, சேகர் பாபு எல்லாரும் நேரடியா சந்திச்சு நலம் விசாரிச்சிருக்காங்க. செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் தான் கொடுத்திருக்காங்க. அந்த நிபந்தனைகள்ல செந்தில் பாலாஜி திரும்பவும் அமைச்சராக கூடாதுன்னு எந்த ரூல்ஸும் கிடையாது. ரெண்டாவது, தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவரது எக்ஸ் வலைத்தள பக்கத்துல செந்தில் பாலாஜியோட வருகை குறித்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. உன் தியாகம் பெருசு, அதை விட உறுதி பெருசுன்னு அந்த பதிவுல ஆஹா ஓஹோன்னு செந்தில் பாலாஜியை பாராட்டி பேசியிருக்காரு. இதை வச்சு பார்க்கும்போது எப்படியோ செந்தில் பாலாஜிக்கு மறுபடியும் அமைச்சர் பதவியை தூக்கி கொடுத்துருவாருன்னு நல்லாவே தெரியுது. அமைச்சரவையில மாற்றம் இருக்கும், ஆனா உங்களுக்கு ஏமாற்றம் இருக்காதுன்னு முதல்வர் ஸ்டாலின் சொன்னதுல இருந்து ஓரளவுக்கு நாம இதை கெஸ் பண்ணலாம். உதயநிதி துணை முதல்வர் ஆகிடுவாரு, செந்தில் பாலாஜியும் மறுபடியும் அமைச்சர் ஆகிடுவாரு. செந்தில் பாலாஜியோட வருகைக்காக தான் முதல்வர் காத்திருந்தாருன்னு இப்ப புரியுது. இனி திமுகவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. செந்தில் பாலாஜிக்கு ஜாமீனும் கிடைச்சாச்சு. அவங்களுக்கு இருந்த டென்ஷன் எல்லாம் காணாம போயிருச்சு. இதுக்கு மேல திமுகவில் அதிரடியா நிறைய சம்பவங்கள் அரங்கேறலாம். குறிப்பா மேற்கு மண்டலம் செந்தில் பாலாஜியோட வருகையால ரொம்ப உற்சாகமாகி இருக்கு. கட்சி தரப்புல செந்தில் பாலாஜிக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் இருக்கு. ஆனா தனிப்பட்ட முறையில செந்தில் பாலாஜி தன்னோட எதிர்களை கண்டிப்பா பழி வாங்காம விட மாட்டாரு. செந்தில் பாலாஜி சிறைக்கு அனுப்பினது மட்டும் இல்லாம அவருக்கு இவ்வளவு குடைச்சல் கொடுத்து 471 நாள் சிறையிலேயே களம் தள்ள காரணமா இருந்தவர்களை செந்தில் பாலாஜி சும்மா விடுவாரா என்ன? இனிமேதான் அவங்களுக்கு ஆப்பு காத்துட்டு இருக்கு. நிச்சயமா செந்தில் பாலாஜி அவங்கள ரிவெஞ்ச் எடுக்காம விட மாட்டாருன்னு அவரோட நெருங்கிய வட்டாரங்கள் சொல்றாங்க. அவருக்கு இருக்க மிகப்பெரிய அரசியல் எதிரி யாருன்னா அது அண்ணாமலை தான். அவர்கிட்ட எப்ப மோத ஆரம்பிச்சாரோ அதுல இருந்து செந்தில் பாலாஜிக்கு பிரச்சனை மேல பிரச்சனை. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியும் சரி, திமுக ஆட்சிக்கு வந்த பின்னரும் கூட அண்ணாமலை செந்தில் பாலாஜியோட மோதல் போக்கு அதிகமா தான் இருந்துச்சு. ரெண்டு பேருக்குள்ளவும் இடையே வார்த்தை மோதல்கள் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. அண்ணாமலையோட வாட்ச் பில் கேட்ட பிறகுதான் செந்தில் பாலாஜிக்கு ஏழரைய ஆரம்பம். வாட்ச்ல ஆரம்பிச்ச மோதல் செந்தில் பாலாஜி ஜெயில் வர கொண்டு போயிருச்சு. அதாவது அண்ணாமலை தான் நான் ஜெயிலுக்கு போனதுக்கு முக்கியமான காரணம்னு செந்தில் பாலாஜி தரப்பு நம்புறாங்க. அதான் உண்மையும் கூட. இனிமே செந்தில் பாலாஜி அண்ணாமலைக்கு எதிராக களத்துல குதிக்க போறாரு சரி, ஆனா அவரோட அரசியல் எதிரின்னு பார்த்தா அது அண்ணாமலை தான். இருந்தாலும் உள்கட்சிக்குள்ளவே செந்தில் பாலாஜி மேல நிறைய பேருக்கு பொறாமை இருக்கு. அவர் கட்சிக்குள்ள வந்ததும் புதிய பொறுப்புகள், வளமான துறைகள், அமைச்சர் பதவின்னு வேற கட்சியில இருந்து வந்தவனுக்கு இவ்வளவு ராஜ மரியாதை கொடுக்குறாங்களேன்னு நிறைய சீனியர்கள் பொறாமையில பொங்கிட்டு இருந்தாங்க செந்தில் பாலாஜி மேல. அதிமுகவில் இருந்ததை விட திமுகவுக்கு வந்த பின்னதான் செந்தில் பாலாஜியோட செல்வாக்கு ரொம்பவே உச்சத்தை தொட்டதுன்னு சொல்லலாம். இதுலதான் சிலருக்கு பொறாமை. ஆனா செந்தில் பாலாஜி ரொம்பவே சாமர்த்தியசாலி. அதிமுகவில இருந்து எப்போ திமுகவுக்குள்ள வந்தாரோ அந்த நிமிஷத்துல இருந்து கட்சியில முக்கிய பொறுப்புகள்ல இருக்க அமைச்சர்கள் கிட்டையும், மாஜிகள் கிட்டையும், அவங்களோட குடும்ப உறுப்பினர்கள் கிட்டையும் செந்தில் பாலாஜி ரொம்பவே நெருங்கிட்டார். அதனால அவரை ஒண்ணுமே பண்ண முடியாத சூழ்நிலை. கட்சியில இருந்து எப்படியாவது செந்தில் பாலாஜியை ஓரம் கட்டணும்னு சிலர் நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த சூழல தான் செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போயிட்டாரு. அவர் ஜெயிலுக்கு போனது அப்பாடான்னு அந்த சில பொறாமை பிடிச்ச அமைச்சர் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஆனா இப்போ செந்தில் பாலாஜி திரும்ப வந்ததுல அவங்களுக்கு தான் மிகப்பெரிய கவலை. இப்படி உள்கட்சிக்குள்ளவே செந்தில் பாலாஜி மேல ஏகப்பட்ட பேருக்கு பொறாமை. அவங்களுக்கும் செந்தில் பாலாஜி ஒரு தரமான பதிலடி கொடுக்க போறாரு. இந்த நிலையில மறுபடியும் செந்தில் பாலாஜி அமைச்சர் ஆகிட்டாருன்னா அவர் தன்னோட உள்கட்சி எதிரிகளையும் சரி, வெளிக்கட்சி எதிரிகளையும் சரி வேட்டையாட ஆரம்பிச்சிடுவார். செந்தில் பாலாஜியோட அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? செந்தில் பாலாஜியோட வருகையால திமுக அமைச்சரவையில என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.